வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நம்ம அண்ணா விஜயனுடைய அலப்பற ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். நேத்து சாயந்தரமே பார்த்தோம், அண்ணன் எவ்வளவு அலப்பற பண்ணுவாருன்றத பார்த்தோம். அவ்வளவு பேசி இருக்கிறாரு. அண்ணன் அலப்பற எல்லாம் என்னங்க, அண்ணனுடைய தம்பிங்க பண்ண அலப்பற இருக்கு பாருங்க, வேற லெவல் அலப்பற. இந்தியாவே காரி துப்பிருச்சுன்னா பாருங்க, இந்தியாவே மானக்கேட நம்மளை பார்த்துச்சுன்னா பாருங்க, அவ்வளவு அலப்பற பண்ணியிருக்காங்க. முதல்லங்க ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்காரு, இவங்களுடைய மாநாட்டை பத்தியோ அல்லது இவங்களுடைய ரோட் ஷோ பத்தியோ மக்களை விஜய் சந்திப்பதை பத்தியோ என்டிடிவி வந்து பேசுது. இப்போ என்டிடிவி இந்தியா அளவுல இருக்கிற ஒரு தேசிய ஊடகம். அவங்க பேசுறாங்க, பக்கத்துல உட்காந்துட்டு டண்டனக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்க இம்புட்டும் அது மூளை வேணாமா? நம்மள பாக்குறவன் என்னங்க நினைப்பான், இந்த வீடியோவை பாக்குறவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முட்டா பயிலுக்கு நினைக்க மாட்டாங்க, இவங்க எப்படி இம்புட்டு வளர்ந்தாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஏங்க ஒரு ரசிய மனப்பான்மையில தொண்டைங்க இவ்வளவு கேடுகட்டத்தனமா நடக்கிறான்னா இது என்ன கட்சியா, என்ன கர்மாந்திரம் பாருங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் கூட நின்று ஆடிக்கிட்டு துண்டத்துக்கு போட்டுக்கிட்டு. மோசமான நிகழ்வுங்க, கேவலமான நிகழ்வு. ஒரு கட்சி அரசியல் படலாம் இந்த அவமானத்தெல்லாம் விஜய் ஏத்துக்க வேண்டி வரும். வாய்கிழிய வசனம் பேசுறாரு, யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு மேடையில பேசினா பத்தாது மிஸ்டர் விஜய். கூட இருக்கிறவன அரசியல் படுத்தலாம் உங்களுக்கு 10 ஓட்டு தேராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, மதுரையிலாவது விஜய் வந்தோடனே பார்த்துட்டு கிளம்புனாங்க மக்கள். திருச்சியில விஜய் வர லேட் ஆகுறோன்னே கிளம்பிட்டாங்க. சரி அடுத்து வர சினிமால பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டாங்களே என்னமோ. சரி ஏதோ நேரில் வந்தா பாத்துடலாம் நினைச்சேன், மனுஷன் வரல, பொழப்பு இருக்குல்ல அப்படின்னு கிளம்பிட்டாங்களோ என்னமோ தெரியல. மதுரையிலையாவது விஜய் வர்ற வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்புன மக்கள் திருச்சியில சரி அப்புறம் பாத்துக்கலாம், விஜய் எங்க போறாரு, ஊரா தானே அலைய போறாரு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் கலைஞ்சிட்டாங்க பாருங்க. ஏங்க இதை நான் சொல்லலைங்க, புதிய தலைமுறை சொல்லியிருக்கு. இந்த சேனலே அவங்க பங்காளி சேனல்ல. அதாவது புதிய தலைமுறை ஓனரு பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, அவரு விஜயோட டையப்பாக போறாராம். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா காது கருக கதர்னது புதிய தலைமுறை தான். மக்கள் அன்பு மழையில் நனைந்தார்கள், மக்கள் வெள்ளத்தில் உருண்டார்கள், ஓடினார்கள், இப்படியே போட்டு காதை கருக விட்டுட்டு இருந்துச்சு அந்த குரூப். அப்பயே நினைச்சேன் ஏதோ உள்ளடி வேலை இருக்குன்னு. அப்புறம் சாயந்தரம் நியூஸை பாக்குறேன், அந்த பச்சைமுத்துன்ற ஓனரு விஜய் கூட போய் அரசியலா நிக்க போறாராம். முதல்ல திமுகவோட நின்று ஒரு எம்பி சீட்டை போன எலெக்ஷன்ல 2019 வாங்கினாரு. அதுக்கப்புறம் திமுகவுக்கே அல்வா கொடுக்க ட்ரை பண்ணாரு, அப்புறம் தூக்கி வெளியே இருந்தோடனே இன்னைக்கு சும்மா வெட்டியா உட்காந்து பாஜகவுக்கு சம்படிச்சிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டுமே, இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் விஷயம் நடந்து போச்சே. அண்ணன் விஜய் அவர்கள் வர்றாருங்க, வந்த பத்திரிக்காரங்க ஏதோ கேள்விகள் சார்ன்றாங்க. ஹாய்னு டாடா காமிச்சு ஓடி போயிட்டாருங்க. எங்க மோடி தான் பத்திரிகையாளரை பார்த்தா தெரிச்சு ஓடுவார்னா, மோடியுடைய சிஷ்ய புள்ள அண்ணன் விஜய் பத்திரிகையாளர்களை பார்த்து தெரிச்சு ஓடுறாருங்க. நமக்கே மனசு வருத்தமா போச்சு. வருத்தப்படாதனே, 4 வார்த்தை நறுக்குன்னு பேசினேன் அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. பாருங்களேன். வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றவே இல்லையா, வாக்குறுதியை நிறைவேற்றாம இருந்துட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு ரீல் விடுறாராம் மிஸ்டர் சிஎம். அன்னைக்கு மிஸ்டர் அங்கிள் சொன்னார்ல, அதுக்கு வச்சு வெளுத்தாங்கல்ல தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் இப்போ மிஸ்டர் சிஎம். சரி மை டியர் சிஎம், ரைட்டு, ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேறன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிச்சான். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேறன்னு சொல்லிட்டு நீங்க விடுற அம்புட்டு ரீல்ஸா தானே இருக்கு. என்னவா ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேறன்னு சொல்லிவிட்டு அவ்வளவு ரீல்ஸா விடுறாங்களா திமுக. அதுவும் பாதி ரீல்ஸ் அந்து போச்சுங்க. கேள்வி பண்ணிட்டாராம், அண்ணே உங்களுக்கு மொத்தமா ரீல் அந்து போய் கிடக்குனே, அது கூட புரியாத ஒரு அறவே கடை இருக்கீங்கன்னு. ஏன் சொல்றேன்னா, இங்கிட்டு அரசியலே தெரியாத ஒரு குப்பை கும்பலோட உங்களுக்கு குப்பை கும்பல் நிர்வாகிகள், அரசியல்ல ஆனாவனா தெரியாத கும்பல், எதை சொன்னா மக்கள்கிட்ட போவான்னு கூட தெரியாத கும்பல்.
நீங்க அதை விட அறவே கடை இருக்கீங்க. அரசியல் ஆனாவன தெரியல. அவனா எழுதி கொடுத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில் நின்று இப்படி அடிக்கிறீங்க. சுத்தமா உங்கள் மீது இருந்த நன்மதிப்பை கெடுத்துக்கிட்டீங்க. இந்த அரசியலே உங்களுக்கு அவசியம் இல்லாம இருந்திருக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுமையா ஒரு 10 ஆண்டுகள் கட்சியை வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நின்றுருந்தீங்கன்னா அடிச்சு ஜெயிச்சிருக்கலாம். மக்கள் உங்களை நம்பியிருப்பாங்க. கட்சி ஆரம்பிப்போம், நாங்க மாநாடு நடத்துவோம், தேர்தலில் நிற்போம், ஓட்டு வாங்குவோம்னா இது என்ன சினிமாவா? அதுல ரீல் அந்து போச்சாம்ல அண்ணே. போங்கண்ணே, மொத்த ரீல் அந்து கிடக்கு உங்களுக்கு. அது அண்ணே கேட்டிருக்காரு இந்த இடத்துல. மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு ஓசி பஸ்ல போறேன்னு சொல்றதுதான் திமுகவுடைய வேலை. கட்டாயம் ஒருத்தர் ஓசி பஸ்ன்னு சொன்னாரு. அதாமா ஓசி பஸ் அப்படின்னு புரியுதுக்காக சொன்னாரு. அவர் புரியுறதுக்காகவே சொன்னாலும் நாங்கெல்லாம் போட்டு சாத்தினோம். ஏன்னா நாங்க உங்களை மாதிரி சாதியானவ படுகொலையை கேட்டா ஓட்டு வராதுன்னு கையை கட்டிக்கிட்டு நிக்க மாட்டோம். எவன் தப்பு செஞ்சாலும் மூஞ்சிக்கு நேரம் கேட்கிறாளுங்க. நாங்க அன்னைக்கும் நாங்க பொன்முடிய கேட்டோம், இந்த வேலையை விட்டுருங்கன்னோம், இந்த பெருசுங்களை எல்லாம் பேச விடாதீங்கன்னு சொன்னோம். அதுல நாங்க தெளிவா இருந்தோம். ஆனா அதுல நீங்க தெளிவா இல்ல. அன்னைக்கு இப்படி போட்டு உட்காந்துருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எழுதி கொடுத்தோன்னா வந்து மேடல் பேசுறீங்க. இன்னொன்னு கேட்கிறேன், உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா, உங்களுக்கு அரசியல் தெரிவு இருந்தா, உங்களுக்கு தைரியம் தெனாவட்டு இருந்தா பாஜக கும்பலை கேள்வி வைப்பீங்களா? இந்த 1000 ரூபாய பிச்சை காசுன்னு புஷ்பா காசு சொன்னாங்களே, இங்க கேளுங்க. இந்த 1000 ரூபாய பிச்சை காசுன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே, கேளுங்க. இந்த 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு அண்ணாமலை சொன்னாரே, கேளுங்க. எதுக்கு முடி தூரம் ஆர்கியூ பண்ணீங்கல்ல? உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா தில்லு இருந்தா கேளுங்கண்ணே. 1000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா? இது தினூன்னு மூளை இருக்கிறவங்க கூட கேட்க மாட்டாங்க. தினூன்னு மூளை இருந்தா கூட கேட்க மாட்டான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருப்பான், அவனுக்கு 1000 ரூபாய் ஒரு நாள் பெட்ரோல் செலவு. ஆனா சாமானியன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு 1000 ரூபாய் பெரிய உதவி. இந்த பிரிவினையே இல்லாம எல்லாருக்கும் அள்ளி வீசிருக்குன்னா பிச்சையா போடுறோம் இல்லங்க. வளர்க்குறோம், பொருளாதாரத்தை, சமூகத்தை வளர்க்குறோம். இந்த சமூகத்துல இருக்கிற பலன்களை எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். இல்லாதவனுக்கு தட்டுல சோற போடுறோம், இருக்கிறவனுக்கான பசிக்கு ஏத்த மாதிரி உணவு கொடுக்கிறோம், வேலை கொடுக்கிறோம். இந்த பிரிவினைய சரியா செஞ்சா மட்டும்தான் எல்லாரும் சமமா வளர முடியும். உங்க ஐயா 56 இன்ச் மோடி மாதிரி பணக்காரன் புறம் பணக்காரனா போயிருவான், ஏழை புறம் இல்லாம போயிருவான். அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த 1000 ரூபாயே. சரிங்களாண்ணே? திட்டத்தை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறாங்க. ஏங்க, செஞ்ச திட்டத்தை சொல்லித்தானே ஆகணும். இன்னொன்னுங்க, வரலாறு ரொம்ப முக்கியம் விஜயண்ணா, வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா? நாம செஞ்சதெல்லாம் சொல்லாம விட்டதுனாலதான் வரலாறு தெரியாம உங்க பின்னாடி ஒரு கூட்டம் தெரியுது. நாம செஞ்சதெல்லாம் வரலாறெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தோம்னா, அரசியல்லாம் கத்து கொடுத்திருந்தோம்னா, அவனுக்கு இதான் பாதன்னு காட்டியிருந்தோம்னா உங்க பின்னாடி அரை வேக்காடுகளை ஆடி தெரியாது இல்ல. அது நடக்கணும்னா செஞ்சதை சொல்லணும், வரலாற்றை போதிக்கணும், நான் இந்த வழியில வந்தவன் காட்டணும். அது தப்பு இல்லைன்னா. ஓடி ஒழிகிறதுக்கு கவினுக்காக ஒரு அறிக்கை கூட வெளியிடாம பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சதுக்கு இது ஒண்ணு தப்பு இல்லைன்னா. செஞ்சதை சொல்லட்டுமே, என்ன தப்பு?